என்னுடைய பங்குச்சந்தை முதலீடு 10 லட்சம். இதனை என்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா? டெஃபினட்டா முடியும். இப்போ இண்டிவிஜுவல் ஹோல்டிங்ல இருக்கு. ஆமா. ஸோ அதை பிரித்து குடிக்கணும்னா இது 2 வழியா பண்ணலாம். ஒன்று வந்து ஷேரை விற்று பணமா மாற்றி ஈக்குவல் டிவிஷன் பண்ணுறது. ஸோ தட் இட் கோஸ் அஸ் கேஷ். அவங்களுக்கு அது என்ன வேணுமோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பண்றத ஒரு பக்கம். இல்லை அவங்க விருப்பப்படி ஒன் டாட்டர் மே வாண்ட் எனக்கு பணமா தாங்க, இன்னொரு டாட்டர் வந்து எனக்கு ஷேராக கொடுங்க, அப்படி கூட கேட்கலாம். we don't know. அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்க பண்றது. அது ஒன்று. இரண்டாவது என்ன, இல்லை நான் இது சரிசமமா நான் இது பிரித்து தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 பேருக்கும் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஓகே. 2 பெண் குழந்தை பேர்லயும் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி யூ கேன் மூவ் ஃப்ரம் ஃபாதர் டு டாட்டர் வந்து கிஃப்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே. பட் 10 lakhsன்ற வேல்யூ வந்து அது இட்ஸ் அ டைனமிக் நம்பர். இன்னைக்கு 10 lakhs இருக்கும், மண்டே வந்து 8 lakhs மாறும், வெனஸ்டே 12 lakhs மாறலாம். ஸோ எனி கிவன் டே ஈக்குவல் டிவிஷன் அப்படின்றதுனா அப்போ இருக்கிற பட்டியலில் வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ 50 ஷேர், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 50 ஷேர் டீச்சர் வச்சுருந்தா 25 உங்களுக்கு, 25 உங்களுக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 100 ஷேர் இருந்ததுன்னா 50 ஷேர் உங்களுக்கு. That is easy பண்ணிக்கலாம். Yes. So that it is even. இல்லாட்டி one daughter can always complain. நல்ல பங்கெல்லாம் அவ்வளவு கொடுத்துட்டு மூவ் ஆனாத பங்கெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுனா ஈக்குவலா நுங்க பக்கத்துல இருக்கிற விட கொடுத்துட்டீங்க, பள்ளிக்காரன். ஸோ ஹோல்டிங் நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணி கொடுத்தா ஈஸியா இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு அந்த பேட் பிளட் வந்து இருக்கு. குட் ஐடியா. ஓகே.